பிஎட் செகண்ட் இயர் ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி பாலினம் பள்ளி சமூகம் இந்த பாடத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 5th யூனிட்டு அலகு 5. மொத்தம் இந்த புக்கில் 5 யூனிட் இருக்குது. 4 யூனிட் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ பார்க்க போகிறது 5வது யூனிட்டு. இந்த யூனிட்டு பொதுமக்கள் செய்தி பரப்பு ஊடகங்களும் பாலினமும் மாஸ் மீடியா அண்டு ஜெண்டர். இந்த பாடம்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரோ. பொதுவாகவே மீடியா அப்படிங்கிறது மக்கள்கிட்ட எல்லா தகவல்களையும் கொண்டு போய் சேர்க்கறது. ஆரம்ப காலகட்டத்தில் எங்கே என்ன நடந்தாலும் எந்த விஷயமும் யாருக்கும் தெரியாது. ஆனால் இப்போ அந்த மாதிரி கிடையாது. மூலை முடுக்குகளில் கூட என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மீடியா தான். மீடியா அப்படின்றது நியூஸ் பேப்பரு, மேகசினு, அதுக்கப்புறமா பத்திரிகை, வார பத்திரிகை, அதுக்கடுத்து நியூஸு, சேனல்ஸு, ப்ரைவேட் சேனல்ஸு, யூடியூப் சேனல்ஸு, இதில் எல்லாமே வந்து என்னெல்லாம் நடக்குதோ அந்த மாதிரியான விஷயங்களை உடனுக்குடனாக வந்து தெரியப்படுத்துறது. என்னெல்லாம் தெரியப்படுத்துது அப்படின்னா நாட்டு நடப்புகள் எல்லா விஷயங்களுமே தெரியப்படுத்துது. அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிறது, சயின்ஸு, டெக்னாலஜி, இதை வந்து ஸ்போர்ட்ஸு, இதிலெல்லாம் வந்து என்ன நடக்குது, என்ன ஸ்போர்ட்ஸ் இருக்குது, யாரெல்லாம் வந்து இதில் கலந்துக்கிறாங்க, யார் ஜெயிக்கிறாங்க, யார் தோக்குறாங்க, எதிரணியில் யார் இருக்கிறாங்க, இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். மீடியா அப்படின்னும் பொழுது என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது செய்தித்தாள், நியூஸ் பேப்பர் காலையில் 6 மணி ஆனால் நம்ம நியூஸ் பேப்பர் படிப்போம். தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி அந்த மாதிரி அவங்கவுங்களுடைய லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுடைய மொழிக்கு ஏற்ற மாதிரி எது அவங்களுக்கு ஈஸியோ இருக்கோ, ஃப்ளெக்சிபிள் இருக்கோ அதை வாங்கி படிப்பாங்க. அதே மாதிரி பருவ இதழ்கள் வாரத்தில் ஒரு நாள் வர்றது, டெய்லி வர்றது புக்ஸு, மாதத்தில் வர்ற மேக்சின்ஸ், இந்த மாதிரி அவங்களுக்கு எது படிக்கணும்னு தோணுதோ. இப்போ குழந்தைங்களா இருந்தால் சில்ட்ரன்ஸ்க்கு ரிலேட்டடாக வாங்குவாங்க. ஆன்மீகத்தில் இருந்தால் ஆன்மீக ஈடுபாட்டு ரிலேட்டடாக வாங்குவாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன தேவையோ அது வாங்கிப்பாங்க. பொதுமக்களுக்கு செய்தி பரப்பு ஊடகங்கள் தகவல்களை கொடுக்கறது மட்டும் கிடையாது, அதுலேருந்து நாம் எப்படி சேஃபாக இருக்கணும். இந்த பிரச்சனை இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கோவிட் டைம்லேயே வந்து கோவிட் அப்படின்னா என்ன, அது அது வந்ததுன்னா மக்களுக்கு எந்த மாதிரியான விளைவுகள் நடக்கும், இதை பற்றி எல்லாம் டீட்டெயில்டாக நம்மளை வந்து நிறைய மீடியாவில் நம்ம வந்து பேசுனது நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த உலகத்தில் பொதுமக்கள் செய்தி பரப்பு ஊடகங்கள் என்னெல்லாம் நமக்கு நன்மைகள் கொடுக்குது அப்படிங்கிறதும், இதனால் என்னெல்லாம் எதிர் விளைவுகள் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத கூட நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பயன்பாட்டில் பாலின சமத்துவத்தை ஏற்படுத்துகிற முறை, பாலின சார்பு இயல்புகள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய மேகசின்ஸு, ஊடகங்கள் இதெல்லாம் எப்படி உதவுது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்களை ஈஸியாக நமக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக கேலி சித்திரங்கள், கார்ட்டூன் மூலமாக அந்த மெசேஜை சொல்கிறது. இப்போ குழந்தைங்க ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க படிக்கும் பொழுதே அதை அந்த பிக்சர் கொடுத்து இந்த பிக்சர் என்ன சொல்லுது அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. அதே மாதிரி கேலி சித்திரங்கள் மூலமாக நம்மளுடைய அரசியல் அமைப்பு முறை எப்படி இருக்குது, எப்படியெல்லாம் வந்து அவங்க ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்றது கார்ட்டூன் மூலமாக அதை வந்து வெளிப்படுத்துவாங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து ஊடகங்கள் மூலமாக நல்ல விளைவுகளும் சரி, கெட்ட விளைவுகளும் சரி உடனுக்குடனே வந்து வெளிப்படுற மாதிரி இருக்குது. இதில் பொதுமக்கள் செய்தி பரப்பு ஊடகம் மாஸ் மீடியா அப்படின்னா என்ன? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான டெஃபினிஷன் கொடுப்பாங்க ஒவ்வொரு கான்செப்டுக்குமே. அந்த வகையில் இந்த மாஸ் மீடியா இதுக்கு டெஃபினிஷன் வந்து ராமிசோவ்ஸ்கி அப்படின்றவர் வரையறை செய்கிறாரு. என்ன அப்படின்னா செய்தி பரப்பு அப்படிங்கிறது ஒரு மெசேஜில் இருந்தோ, இல்லை ஒரு பிக்சரில் இருந்தோ, இல்லை ஒரு இடத்துல இருந்தோ இன்னொரு இடத்துக்கு நம்ம கொண்டு போகிறது தான் மெசேஜ். அதாவது செய்தி பரப்பு ஊடகம் அப்படின்னு ராமிசோவ்ஸ்கி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல தயாராகிற தகவல்களை, விளம்பரங்களை, காட்சிகளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அட் எ டைம் நிறைய இடங்களுக்கு கொண்டு போகிறது வெகுஜன செய்தி பரப்பு ஊடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய
பொதுமக்கள் செய்தி பரப்பு சாதனம் அப்படின்னு சொல்லப்படுது. பழங்காலத்துலலாம் வந்து இப்போ தான் வந்து டெக்னாலஜி நல்லா டெவலப் ஆயிடுச்சு. ஃபோன் இருக்கு, மொபைல் இருக்கு. அதுக்கப்புறமா வந்து ம் டிவி, சினிமா, செய்தி, நியூஸ் பேப்பர், மேகசின்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஆனா, ஆரம்ப காலகட்டத்தில ஒரு செய்திய இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு இந்த மாதிரியான டெக்னாலஜி ஃபெசிலிட்டீஸ் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு 7 ஊருக்கு ஒரு தலையாரி சொல்லுவாங்கல்ல, அவங்க ஊர் ஊரா தண்டோரம் போடுவாங்க. அந்த பஞ்சாயத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தண்டோரம் போட்டு செய்திய வந்து சொல்வாங்க. அதுக்கப்புறமா கல்வெட்டுகள் மூலமாக அந்தந்த இடத்துல என்ன சாதனைகள் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. இப்ப வந்து இறந்தவங்களுடைய கல்வெட்டு, இந்த இடத்துல இந்த போர்ல இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் இலக்கியங்கள்ல கூட படிச்சிருப்போம். இந்த மாதிரியான கல்வெட்டுகள், அதுக்கப்புறம் ஒலிபெருக்கி, அதுக்கப்புறம் துண்டு மேகசின்ஸ் இதெல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சுச்சு. இன்றைய காலகட்டத்தில டெய்லி நியூஸ் பேப்பரு, மேகசினு, வார பேப்பரு, அப்புறம் மீடியா இது எல்லாமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மெசேஜ பாஸ் பண்ற சாதனங்களா இருந்துட்டு வருது. பொதுமக்கள் செய்தி பரப்பு ஊடகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். பொதுமக்கள் செய்தி பரப்பு ஊடகம் அப்படின்றதுக்கான டெஃபினிஷனை பார்த்துடலாம். பொதுமக்கள் செய்தி பரப்பு ஊடகம் அப்படின்னா என்ன? நம்ம வந்து பிரிண்ட்டு போடுறோம் இல்லையா? அதுக்கான ப்ரூஃபு, அதே மாரி ஒளிபரப்புறதுக்கு தேவையான ஃபெசிலிட்டீஸ் இது எல்லாமே எடுத்துக்கிட்டு, ஒரு இடத்துல என்ன நடக்குதோ, அந்த விஷயங்கள மீடியா மூலமா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுவோம். ஒலிபெருக்கி மூலமாக நம்ம பேசுவோம். இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறது. அதே மாதிரி பிக்சரு, வீடியோ மூலமாக அத நம்ம வந்து வெளியில காட்டுவோம். இது வந்து நெறைய பேருக்கு அட் எ டைம் ரீச் ஆகும். ஒலிபெருக்கி சொல்லும் பொழுது, ஒரு ஊர்ல 100 வீடு இருக்கு அப்படின்னா, அந்த 100 வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே போய் சேரும். அடுத்து ரைட் மில்ஸ். இவர் என்ன சொல்றாருன்னா, பொதுமக்கள் செய்தி பரப்பு ஊடகம் அப்படின்றது 2 முக்கியமான இயல்புகள் இருக்கும். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு சிலரே பெரும்பாலான மக்களோட தொடர்பு வைக்க முடியும். எப்படின்னா, நெறைய மக்கள் இருக்காங்க. அந்த மீடியா பெர்சன்ஸ் கொஞ்சம் பேர் இருந்தா கூட நெறைய பேரோட நம்ம கான்டாக்ட்ல இருக்க முடியும். அதே மாதிரி தகவல்கள வந்து கேட்குறவங்க, தகவல்கள சொல்றவங்க கிட்ட அட் எ டைம் எந்த ஒரு மெசேஜும் பாஸ் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து ஒரு டிவில ஒரு ப்ரோகிராம் ரிலே ஆயிட்டுருக்கு அப்படின்னா, அந்த ரிலே ஆகும் பொழுது அந்த பார்க்குறாங்க இல்லையா? அவங்களோட ஒப்பீனியன அவங்களால சொல்ல முடியாது. அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மீடியா மூலமாக பார்க்கலாம், கேட்கலாம். நம்மளுடைய தகவல்கள உடனுக்குடனே சொல்ல முடியாது. நேருக்கு நேர் பேசுற மாதிரி வராது. பொதுவா சொல்லணும்னா, மீடியா அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் லாபம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, பெரிய அளவுல பிசினஸ் பண்றாங்க இல்லையா? அவங்களுக்கு லாபம். அவங்களுடைய ப்ராடக்ட்டு மத்த இடத்துல போய் சேல் ஆகணும் அப்படின்றதுக்கு அவங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி வேற யாருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அரசியல்வாதிகளுக்கு அவங்களுடைய பாலிடிக்ஸு விஷயங்கள கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு சில இடங்கள்ல இந்த மீடியா இருக்கிறதுனால நல்ல விஷயங்கள அதிகப்படுத்துற மாதிரியும், ஒரு சில தீய பழக்கங்கள கட்டுப்படுத்துற மாதிரியும் இருக்கும். இப்போ ஸ்மோக் பண்ணக்கூடாது, அ ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கக்கூடாது, ட்ரக்ஸ் அடிக்கக்கூடாது. இந்த மாதிரியெல்லாம் சொல்றோம்ல. இந்த மாதிரி நம்ம எத்தன பேர்கிட்ட போய் சொல்ல முடியும்? நம்ம ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்ககிட்டயே நம்மளால சொல்ல முடியாது. அப்போ மீடியா இருந்துச்சுன்னா, ஈஸியா அதனால என்னெல்லாம் பாதிப்புகள் இருக்கு அப்படின்றது நம்ம வீடியோ வடிவத்தில நம்ம காட்சிகள நம்ம குடுத்தோம்னா, திருந்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் திருந்துவாங்க. பொதுமக்கள் செய்தி பரப்பு ஊடகங்களுடைய வகைகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, பொதுமக்கள் செய்தி பரப்பு ஊடகங்களுடைய வகைகள 3 வகையா நம்ம சொல்லலாம். அச்சுசார் ஊடகங்கள் அப்படிங்கிறது ஒரு ஒரு வகை. இது வந்து பிரிண்டிங் பிரஸ்ல போயிட்டு அச்சு போட்டு வெளியே வர்றது. எதெல்லாம் வரும் அப்படின்னா, நியூஸ் பேப்பர் வரும், மேகசின் வரும். இது எல்லாமே வந்து பிரிண்ட் பண்ணி வர்றது. அதே மாதிரி மேகசின் கூட வாரத்துக்கு 1 நாள் வர்றது, மாசத்துக்கு 1 நாள் வர்றது, டெய்லி வர்றது இந்த மாரிலாம் இருக்கு. நியூஸ் பேப்பரும் பல வகைப்பட்ட நியூஸ் பேப்பர்கள் எல்லா லாங்குவேஜ்லயுமே வரும். இது எல்லாமே அச்சுசார் ஊடகங்கள்ல வந்துரும். ஒலிசார் ஊடகங்கள் இது எல்லாம் என்ன வரும் அப்படின்னா,
ஒரு மெசேஜை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் பாஸ் பண்ணணும் அப்படின்னா விஷுவலாக காட்டும். எப்படின்னா ஒரு ஒரு ஒருத்தர் ஒரு படத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னாலோ இல்லை ஒரு பொருளை விற்கணும் அப்படின்னாலோ. மூன்றாவதா மின்னணு ஊடகங்கள், எலக்ட்ரானிக் மீடியா. இது வந்து காட்சியாக மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு விஷுவலாகவும் இருக்கும், கேட்குற மாதிரியும் இருக்கும், பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற நிகழ்ச்சிகள் சீக்கிரமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும். என்னெல்லாம் சேர்க்கும் அப்படின்னா, தொலைக்காட்சி ஒளிபரப்பு, கணினி, இணையதளம் இது எல்லாமே டக்குன்னு மெசேஜை ஃபாஸ்ட்டாக போகும். அதே மாதிரி ஜனங்களும் அதை மாதிரி இருக்கிறத கேட்குற மாதிரியும் பார்க்குற மாதிரியும் இருந்துச்சுன்னா விரும்பி பார்ப்பாங்கல்ல. அடுத்து பொதுமக்கள் செய்தி பரப்பு ஊடகங்களுடைய பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஒரு மெசேஜை உடனுக்குடன் பொதுமக்கள்கிட்ட போய் சேருது. ஈஸியாக என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. பொதுமக்கள் அரசாங்க திட்டங்கள், தங்களுடைய கடமைகள், உரிமைகள் இது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்க முடியுது. கல்வி, சுகாதாரம் இதை பற்றி தெரிஞ்சுக்கவும், தக்க முடிவுகளை மேற்கொள்கிறதுக்கும் உதவுது. பொது அறிவை வந்து வளர்த்துக்கலாம். நாலேஜபிளாக இருக்கலாம். அட் ஏ டைம் என்ன நடக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். பொழுதுபோக்கு, என்டர்டெயின்மெண்ட் எப்போவுமே வேலை செஞ்சுட்டே இருக்க முடியுமா? அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வேணும் இல்லையா? அதனால் பாடல், கவிதை அவங்களுக்கு பிடிச்சது வந்து அவங்களும் பார்க்கலாம். அதே மாதிரி ப்ராப்பரான எஜுகேஷனில் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தேவையான எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கிற வீடியோஸ் அதெல்லாமே பார்த்து அவங்களுடைய நாலேஜை அவங்க கெயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிறாங்கல்ல, அவங்க படிக்கிறதுக்கு அவங்களுடைய சிலபஸ் வைஸாக ஆன்லைன் மூலமாக கிளாஸ் நடத்துது. இதுவும் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹையர் எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, வேலை பார்த்துட்டே படிக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும். அதே மாதிரி பொருட்களை உற்பத்தி செய்கிறவங்க அதை விற்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக மீடியாவை வச்சுருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் ஷாப்பில் போய் வாங்குறத விட ஆன்லைன் பர்ச்சேஸு நிறையவே இருக்குது. சோஷியல் அவேர்னஸ், ஒருத்தர் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா உடனுக்குடனே அதை சுட்டி காட்டுற அளவுக்கு இன்றைய காலகட்டத்தில் டெக்னாலஜி நல்லா டெவலப் ஆகிருக்கு. அதே மாதிரி ஹெல்த் பற்றின அவேர்னஸ்ஸு, ஹெல்த் வந்து எப்படி மெடிடேஷன் பண்ணுறது, எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது, இதை பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியுது. ஊடகங்களுடைய குறைபாடுகள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஊடகங்கள் வந்து பிஸ்னஸ் நோக்கில் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து விற்கிறதுக்கு அதை மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க இல்லையா? அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கக்கிட்ட இருக்கிற தரமில்லாத பொருட்களை கூட மீடியா மூலமாக நல்ல தரமான பொருட்களாக மாற்றி அதை விற்று எல்லாருக்கிட்டேயும் வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க. விளம்பரம் தான் உயிர்நாடியாக இருக்கிறதுனால ஜோஷியம் பற்றி சொல்கிறது, சாரீஸு ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறது, அதே மாதிரி மெட்டீரியல் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் சேர்த்துட்டு தவறான நல்ல ஒர்க்கு பர்ஃபெக்டாக இதே மாதிரி ஆக்சிடெண்ட்டு, கொள்ளை, திருட்டு இது எல்லாமே வந்து அதிகமாகிடுச்சு. அந்த செக்ஷுவல் அப்யூஸ் அப்படிங்கிறதெல்லாம் மீடியா மூலமாக நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது, கெட்ட விஷயங்களும் இருக்குது. நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு கெட்ட விஷயங்களை வந்து விட்டுட்டோம் அப்படின்னா மீடியா மூலமாக நிறைய பயன்கள் நமக்கு இருக்குது அப்படின்றது தெரியும். பொதுமக்கள் செய்தி பரப்பு ஊடகங்களின் பாலின பணி பொறுப்புகள் சித்தரிப்பு, ஜெண்டர் ரோல்ஸ் இன் மாஸ் மீடியா, இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கில் நம்மளுடைய ஊடகங்கள் பாலினங்களுக்கு இடையே இருக்கிற உறவு நிலை பற்றி சொல்கிறது. அதாவது பெண்கள் இந்த மாதிரியான வேலை தான் செய்யணும், ஆண்கள் இது தான் செய்யணும், குழந்தைகள் இந்த மாதிரி வேலைகள் தான் செய்யணும், வயசானவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு இமேஜினேஷனில் சொல்லப்படுறது. அது உண்மையிலே அதே மாதிரி நடக்குதா அப்படிங்கிறது அந்தந்த சுச்சுவேஷனுக்கு பொறுத்து தான் மாறும். எந்த மாதிரியான ஊடகம் இருந்தாலுமே அவங்க வந்து அவங்களுடைய இமேஜினேஷனில் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களையும் ஆண்களையும் மையப்படுத்தி சொல்கிறாங்க. எந்த மாதிரி ஊடகத்தின் மூலமும் கூட வெளிப்படுகின்ற விளம்பரங்களும் படங்களும் பண்பாட்டு நெறிங்களும் அவங்களுடைய மதிப்புகளையும் குறிப்பிடத்தக்க அளவு போகுது. ஆண் பெண்
உதாரணம் சொல்லணும்னா, நம்மளுடைய மீடியால அதாவது ஒரு டிவி நிகழ்ச்சியில கூட விளம்பரங்கள்ல கூட விளம்பரம் வரும்பொழுது நம்ம கவனிப்போம். வீட்ல லேடீஸ் வந்து சமைக்கிற மாதிரியும், அந்த சப்பாத்தி செய்ற மாதிரியும், அந்த சப்பாத்தி ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டா இருக்கிற மாரியும், மாமியார், குழந்தைங்க, அவங்களுடைய கணவர் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ற மாதிரி விளம்பரங்கள் வரும். அப்போ பெண்கள் மட்டும் தான் சமைக்கணும், ஆண்கள் சமைக்கக்கூடாதா? அப்படின்று நமக்கே தோணும். ஆனா விளம்பரங்கள் அந்த மாதிரி பெண்கள் வந்து சமைக்கிறதுக்கு தான் அப்படின்ற மாரி சித்தரிக்கிறாங்க. அதாவது குழந்தைங்க சாப்பிடுற மாதிரியும், மாமியாரு வெளியிலேருந்து வர்ற மாதிரியும், ஹஸ்பண்ட் வந்து டிவி பார்த்துட்டு, ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது சிரிக்கிற மாதிரி ஒரு போஸ் அந்த மாதிரி வரும் இல்லையா? இந்த இடத்துல எப்படின்னா, பெண்கள் மட்டும் தான் சமைக்கணும், ஆண்கள் வந்து சாப்பிடணும், என்டர்டெயின்மென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்து, இதுல என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அப்போ பெண்கள் சமைக்கிறதுக்காக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சித்தரிக்கப்படுது. ஊடகங்கள்ல பாலின பணி பொறுப்புகளா என்னெல்லாம் சொல்லப்படுது? ஜெண்டர் ஐடென்டிஃபை ரோல்ஸ் இன் மீடியா அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்திய ஊடகங்கள்ல பாலின அடையாள பணி பொறுப்புகளாக என்னெல்லாம் சொல்றாங்க? பெண்களுக்கு அப்படின்னும் பொழுது, குழந்தையை பராமரிக்கிறது. அதாவது ஒரு குழந்தை இருக்கு வீட்ல அப்படின்னா, பெண் தான் அந்த குழந்தைக்கு குளிக்க வைக்கிறது, ட்ரெஸ் போட்டு விடுறது, தூங்க வைக்கிறது, சாப்பிட வைக்கிறது, இது எல்லாமே ஒரு பெண்ணுடைய வேலை அப்படின்ற மாரி சித்தரிக்கப்படும். 2வது ஃபுட்டு தயார் பண்றது, வீட்ட வந்து சுத்தமா வைக்கிறது. எந்த ஒரு விளம்பரமா இருந்தா கூட வீடு கிளீன் பண்றது பெண்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. சமைக்கிறது பெண்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி. அப்பா கேரக்டர்ல இருக்கிறவங்க பேப்பர் படிச்சுட்டு இருப்பாங்க. வெளியில போய் ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க. இந்த மாரி இருக்கும்ல. குடும்பத்துல இருக்கிற வயசானவங்கள பார்த்துக்கிறது. பெண்களுடைய பொறுப்பு அந்த மாதிரி வரும். அடுத்து கணவனுக்கு பணிவிடை செய்தல். ஹஸ்பண்டுக்கு தேவையான எல்லாமே. ஒரு ஆஃபீஸ் கிளம்புறாங்க அப்படின்னா, அவங்களுடைய ட்ரெஸ்ஸு அயர்ன் பண்ணி வைக்கிறதுலேருந்து, அவங்களுக்கு ஃபுட் அரேஞ்ச் பண்ணி தர்றதுலேருந்து, டிஃபன் லஞ்ச் பாக்ஸ்க்கு போடுறது, எல்லாமே செய்வாங்க. குடும்ப நிர்வாகம், ஃபேமிலிய வந்து மெயின்டெயின் பண்றது பெண்கள் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து டெய்லரிங் மெஷின்ல வேலை செய்ற மாரி, துணி தைக்கிற மாதிரி, இந்த மாதிரியான வீட்ல இருந்தா கூட ஏர்ன் பண்ற மாதிரி காமிக்கிறது. குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லிக் குடுக்குறது. அப்போ படிச்சிருக்காங்க. ஃபேமிலி வந்து வீட்ல இருக்கிற வேலை செய்றது மட்டும் இல்லாம, குழந்தைங்களும் பார்த்துக்கிறாங்க. தன்னால முடிஞ்ச சின்ன சின்ன அ ஏர்னிங் ஈட்டுறாங்க அப்படின்ற மாரி சொல்றது. ஃபேமிலி மெம்பர்ஸ வந்து கேர் பண்ணி பார்த்துக்கிறது. அப்புறம் சமய சடங்குகள், விழாக்கள் வரும்பொழுது, பெண்கள் வந்து எல்லா வகையிலுமே வந்து ஈடுபாடு இருக்கிறது. குடும்ப உறுப்பினர்களுடைய உடல்நலம் பாதுகாக்கிறது. ஃபேமிலில யாருக்கு என்ன இருந்தாலும், அத வந்து டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறது. ஆண்களை அடையாளப்படுத்துற பணி பொறுப்புகள் என்னெல்லாம் அப்படின்னு மீடியா சொல்லுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு குடும்பம் அப்படின்னா, குடும்ப தலைவர் தான் சம்பாதிச்சு கொண்டு வரணும். மத்தவங்க வந்து அந்த அளவுக்கு பங்கு கிடையாது. அப்படின்ற மாரி ஒரு ஆண் அப்படின்னா சம்பாதிக்கிற அந்த தோரணையோட இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்றது. குடும்ப உறுப்பினர்களுடைய பாதுகாப்ப உறுதி செய்யுது. ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஹெல்தியாவும், ஆரோக்கியமா அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாமே செஞ்சு குடுக்குற மாதிரி பார்த்துக்கிறது. குழந்தைகளுக்கு கல்வி குடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்றது. ஸ்கூல் கொண்டு போய் விடுறது, டியூஷன் கொண்டு போய் விடுறது, ஃபீஸ் கட்டுறது இந்த மாதிரி வேலைகள். வீட்டுக்கு தேவையான பொருட்கள வந்து வாங்குறது. சமய சடங்குகள் வீட்ல வந்து ஃபங்ஷன் நடக்கும்பொழுது முன்னாடி நின்னு எல்லா வேலைகளும் செய்றது. குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகள தெரிஞ்சுக்கிட்டு, அத நிறைவேத்துறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்றது. அப்புறம் குடும்ப நிர்வாகத்துல மனைவிக்கு ஆலோசனை குடுக்கறது. அதாவது ஒய்ஃப்‌க்கு ஆ ட தேவைப்படும் பொழுது அட்வைஸ் குடுக்கறதா இருக்கட்டும், ஹஸ்பண்டுக்கு தேவைப்படும்போது ஒய்ஃப் அட்வைஸ் குடுக்கறது, எல்லாமே வந்து சேர்ந்து செய்யறது. பொதுமக்கள் செய்தி பரப்பு ஊடகங்களின் பாலினம் தொடர்பான சார்பெண்ணங்கள். ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் இன் மாஸ் மீடியா. அதாவது அ தவறான எண்ணங்கள். பெண்கள பத்தியும், ஆண்கள பத்தியும். இப்படி தான் இருப்பாங்க. ஒரு ஆண்னா இப்படி தான் இருப்பாங்க. ஒரு பெண்ணுன்னா இப்படி தான் இருப்பாங்க. அப்படின்னு தவறான எண்ணங்கள பத்தி திணிக்கிறது. என்னெல்லாம் சொல்றாங்க பெண்கள பத்தி அப்படின்னு பார்க்கும்பொழுது, பொதுவாவே பெண்கள் மென்மையானவங்க, ரொம்ப பயப்படுவாங்க அப்படின்றது. ஆனா உண்மையிலே அப்படி கிடையாது. இருக்கலாம் ஒரு சில பெண்கள் அந்த மாரி இருக்கலாம். எல்லா பெண்களுமே பயப்படுவாங்க. எல்லா பெண்களும் ஸ்டாப் நேச்சர் அப்படி சொல்ல முடியாதுல்ல. அவங்களுடைய கருத்துக்கள சொல்றதுக்கு பயப்படுவாங்க, தயக்கம் காட்டுவாங்க. நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. வன்முறைக்கு எளிதில் ஆளாகக்கூடியவங்க. அதாவது இப்போ லேட்டஸ்ட்டா இருக்கிறது என்ன? செக்ஷுவல் அபியூஸ் அப்படின்னு சொல்றோம்.
ஆண்கள் தொடர்பான சார்பெண்ணங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். உடல் வலுமிக்கவர். ஆண்கள் அப்படின்னாலே வந்து ரொம்ப திறமைசாலிகள், ரொம்ப வெயிட் எல்லாம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா 90% வேணா இருக்கலாம். ஒரு 10% வந்து அவங்களும் வந்து வலு இல்லாம இருக்கிறவங்கலாம் நெறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய உரிமைய நிலைநாட்டுறதுல அதிகம் வந்து கேர் பண்ணிப்பாங்க. இது வந்து நான் இப்படிதான் இருக்கணும், நான் இப்படிதான் செய்யணும். அந்த மாதிரிலாம் இருப்பாங்கல்ல. அதுலலாம் வந்து ஆண்கள் வந்து இருப்பாங்க அப்படின்றது. தற்பெருமை, அவங்கள பத்தியே பெருமை பேசிக்கிறது. அ டாமினேட் பண்றது. பெண்கள வந்து டாமினேட் பண்றது. அவங்கள வந்து வளர விடாம தடுக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்றது. ஊர் சுத்தத்துல நாட்டம் அதிகம் இருக்கும். தன்னுடைய பாசத்தை வெளிக்காட்டுறதுக்கு தெரியாதவங்க. அதாவது பாசம் இருக்கும். அத வெளிக்காட்ட தெரியாது. அந்த மாரி இருக்கிறவங்க. ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க. நான் செய்றது தான் கரெக்ட்டு அப்படின்ற மாதிரி உணர்ச்சிகள வெளிக்காட்ட மாட்டாங்க. அதாவது அழுகை, சிரிப்பு, கோபம் இந்த மாதிரியான உணர்ச்சிகள வந்து அவங்க வெளிக்காட்ட மாட்டாங்க. தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிக்காட்டாமயே வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஆண்களுக்கு தான் சரி எந்த ஒரு டெசிஷனா இருந்தாலும் எடுக்க முடியும். பெண்களால எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு தப்பெண்ணங்கள் எல்லார்கிட்டயுமே இருக்கு. அதே மாதிரி ஜென்ட்ஸ் அப்டின்னா, பெண்கள் தான் வந்து அழகு படித்துக்கிறதுல ஆர்வம் காட்டுவாங்க. ஆண்கள் அந்த மாரி கிடையாது அப்படின்னு. ஆனா, பெண்கள் எப்படி தன்னுடைய உடல் அழக வந்து மேம்படுத்திக்கணும், அந்த மாதிரி ஆண்களும் அந்த மாரி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி அ ஒரு சார்பெண்ணங்கள் தப்பா அது ஆண் வந்து இப்படிதான் இருப்பாங்க, பெண் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற மாரி சார்பெண்ணங்கள் வந்து இருக்கிறது இன்னைக்கு பார்த்துருக்கோம். பாலின தன் அடையாள பொறுப்புகளாக உணர்றது என்னென்ன? ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி. அவங்களுடைய பொறுப்புகள் என்ன? அவங்களுடைய கடமைகள் என்ன? அப்படிங்கிறது தான் பார்த்துட்ருக்கோம். இந்திய சமுதாயத்தில பெண்கள், ஆண்கள் அப்படின்னு 2 வகையா பிரிக்கிறாங்க இல்லையா? அ ஒரு பெண்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஆடை சுதந்திரம் இருக்கணும்? அவங்களுடைய பிஹேவியர்ஸ் எந்த மாதிரி இருக்கணும்? அவங்களுடைய வேலைகள் என்ன மாரி இருக்கணும்? அப்படிங்கிறதும், ஆண்களுக்கும் அதே மாதிரியும் குடுக்கப்பட்டிருக்கு. பெண்களுக்கு முதல்ல பார்த்துடலாம். சமுதாயத்தில பெண்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட உடைகளை அணியறதுல விருப்பம் எடுத்துக்கிறது. அதாவது ஆடை சுதந்திரம் அப்படிங்கிறது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும் எல்லாருக்குமே பொதுதான். ஆடை சுதந்திரத்த பொறுத்தவரைக்கும். இந்த ட்ரெஸ் தான் நீ போடணும், இத போடக்கூடாது அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஒவ்வொரு பெண்ணுக்குமே அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா எந்த பெண்கள் வந்து ஃபேமிலில மெயின்டெயின் பண்றது. காலையிலருந்து சாயங்காலம் நைட்டு தூங்குற வரைக்குமே நெறைய வேலைகள் இருக்கும்ல. அந்த வேலைகள பிளான் பண்ணி எப்படி சிக்கனமா செய்யறது? கஞ்சத்தனம் கிடையாது, சிக்கனமா செய்யறது அப்படிங்கிறத மெயின்டெயின் பண்றது. பொறுப்பெடுத்து நடத்துறது. அதே மாதிரி குடும்ப வேலைகள், வீட்ல வேலைகள் நெறைய இருக்கும்ல. என்னெல்லாம் வேலைகள் பண்றாங்க? உணவு தயாரிக்கிறது, வீட்ட சுத்தமா வச்சுக்கிறது, துணிய துவைக்கிறது, குழந்தைங்கள ஸ்கூலுக்கு கொண்டு போறது, அதே மாதிரி அவங்களுக்கு பாடம் சொல்லிக் குடுக்கறது, இந்த மாதிரி வேலைகள செய்யறது. தன் பாலினத்தவரோட, பெண்ணா இருந்தா பெண் பிள்ளைகளுடைய, பெண் குழந்தைகளுடைய, பெண்களோட சகஜமா பழகுறது, அவங்களுடைய ஃபீலிங்ஸ ஷேர் பண்ணிக்கிறது. அதே மாரி ஆண் பால் கவர்ச்சி இருக்கும். கண்டிப்பா வந்து ஒரு பெண் அப்டின்னா, ஆணின் மேல கவர்ச்சி இருக்கும். ஆனா, அந்த கவர்ச்சிய வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஆண்மகனை கணவனாக்கிக்கணும். அந்த மாதிரி ஆசைப்படுறோம்ல. அப்போ நமக்கு தகுதியானவனா, நம்மள வந்து ஃப்யூச்சர்ல நல்லா வந்து பார்த்துப்பாங்களா? அப்படின்னு தெரிஞ்சுகிட்டு, அதுக்கு ஏத்த மாதிரி அவங்கள வந்து கணவனா மாத்திக்கலாம். அதே மாதிரி குழந்தைங்கள பெத்து, வளர்த்து, அவங்கள படிக்க வச்சு, அவங்களுக்கு நெறைய நல்ல விஷயங்கள சொல்லிக் குடுக்குறது. சமுதாயத்தில ஒரு சிறந்த குடிமகனா கொண்டு வர்றது. குடும்பம் மற்றும் குல மரபுகளை பின்பற்றுவதில உறுதியாக இருக்கிறது. ஒவ்வொரு ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒரு ரூ வச்சிருப்போம்ல. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்படி தான் வளரணும். அப்படின்ற மாரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் இருக்கும்ல. அத வந்து ஃபாலோ பண்றது.
குடும்பத்துக்கு முன்னுரிமை குடுக்குறது. முதல்ல ஃபேமிலி, அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்க அப்படின்னு அவங்கவங்களுடைய ஃபேமிலிக்கு என்ன தேவையோ அத வந்து செஞ்சு குடுக்கறது. குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லிக் குடுக்கறது, நல்ல பண்புகள வந்து சொல்லிக் குடுக்கறது. அதே மாதிரி அ சமய சடங்குகள்ல ஈடுபாடு இருக்கிறது. இறைவணக்கம் வீட்லயும் சரி, வெளியிலயும் சரி, அவங்களுடைய கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி கொண்டு போறது. குடும்பத்தினுடைய உடல் நலம் ஹெல்த்துக்காக சப்போர்ட் பண்றது. நல்ல ஃபுட்டு சத்தான உணவுகள சமைச்சு குடுக்கறது. ஆரோக்கியமா உடல பார்த்துக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ, அதெல்லாம் செய்யறது. அதுக்கடுத்து ஆண்கள் தன் பெண்களுக்கு எந்த மாதிரியான ஆடை சுதந்திரம் இருக்கோ, அதே மாதிரியான ஆடை சுதந்திரம் ஆண்களுக்கும் இருக்கும். அவங்களுக்கு என்ன ட்ரெஸ்ஸு போடணும்னு தோணுதோ, அத வந்து அவங்க போடலாம். அதே மாரி தொழில் தேர்ச்சி அடையிறது, தன்னுடைய குடும்பத்துக்கு தேவையான பணிகள செய்யறது, வருமானம் ஈட்டுறது, இது எல்லாமே செய்யணும் ஒரு ஆண்மகன். குடும்ப உறுப்புகளர்கள் வந்து சேஃபா வச்சுக்கணும். அதாவது தான் மட்டும் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்றது இல்லாம, தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ கூட அவங்க வந்து சேஃபா பார்த்துக்கணும். தன் பாலினத்தரோட நெருங்கி பழகுறது. எப்படி ஒரு பெண்ணோட நெருங்கி பழகுறதுக்கு முழு உரிமை இருக்கோ, அதே மாதிரி ஆண்களும் ஆண்களோட பழகுறதுக்கு உரிமை இருக்கு. அதே மாரி அ நெருங்கிய தோழர்களாக ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டெயின் பண்றதுக்கு இருக்கு. பெண்கள் வந்து கவர்ச்சியாக தோன்றது. அதே மாதிரி தனக்கு பிடிச்ச ஒரு பெண்ண திருமணம் செஞ்சுக்கிறதில் எந்த தவறுமே கிடையாது. உடல் பலம் தேவைப்படும் வீட்டு வேலைகள செய்யறதுக்கு உதவியா இருக்கிறது. ஒரு சில வேலைகள வந்து பெண்களால பளு தூக்குறது, இந்த மாதிரியான வேலைகள செய்ய முடியல அப்படின்ற பட்சத்தில, வீட்ல ஆண்கள் வந்து பெண்களுக்கு உதவியா இருக்கிறது. சாகசமான செயல்கள்ல ஈடுபடுறது, விளையாட்டுகள்ல பங்கேத்துக்கிறது, பணம் ஈட்டுறதுல ஈடுபாடு கொள்றது, இந்த மாதிரியான வேலைகள செய்யணும். தன்னுடைய அதிகாரத்த மத்தவங்களோட திணிக்கக்கூடாது. குறிப்பா பெண்கள் கிட்ட தன்னுடைய அதிகாரத்த காட்டக்கூடாது. அதே மாதிரி ம் பெண்கள வந்து ஒரு போகப் பொருளா பயன்படுத்தக்கூடாது. இந்த மாதிரியான சில ரூல்ஸ் வந்து ஆண்களுக்கும் உண்டு. உடல் மற்றும் தான் என்பது குறித்த உடன்பாட்டு கற்பித்தல். தான் அப்படிங்கிறது தன்னுணர்வு, செல்ஃப் கான்செப்ட். அதாவது நம்மள பத்தி சொல்றது அப்படின்னு நம்ம வந்து சார்ந்து மனிதர்கள் நம்ம எடுத்துப்போம். பொதுவாவே நம்மளுடைய நாம அப்படின்னும் பொழுது நம்மளுடைய உடல் அமைப்பை தான் எடுத்துப்போம். பருப்பொருள் சொல்றோம்ல, ஆன்மாவை அந்த இடத்துல நம்ம எடுத்துக்க மாட்டோம். அவன் போறான் அப்படின்னா அவனுடைய உடல் அமைப்பு, அவன் எப்படி இருக்கான் அப்படி பத்தி தான் நம்ம வந்து பேசுவோம்ல. அப்போ தான் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய அவுட் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம சொல்றோம். ஒரு சில இடங்கள்ல யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, பொதுவாவே அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அவங்களுடைய தோற்றம், அவங்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய நிறம், அவங்களுடைய பிஹேவியர்ஸ் இதுதான் வந்து பெருசா நினைப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது, அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, அவங்க அழகா இருக்காங்களா, அழகா இல்லையா, அப்படின்றத ஒவ்வொரு முறையும் தன்னை அனலைஸ் பண்றதுக்காக கண்ணாடி முன்னாடி நின்னு, அவங்கள பத்தி அவங்க வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணிப்பாங்க. நாம எப்படி இருக்கோம் அப்படின்னு. அதே மாதிரி ஒவ்வொரு பையனா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், ஏஜ் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுடைய உடல்நிலையில நெறைய மாற்றங்கள் வரும். ஏஜ்க்கு அட்டெண்ட் பண்றாங்க அப்படின்னா, வேகமா ஒரு சிலருக்கு உடல் வளர்ச்சி இருக்கும். சாதாரணமான உடல் வளர்ச்சி வராது. அந்த உடல் வளர்ச்சி கூட ப்ராப்பரா இல்லாம சீரற்ற நிலையில இருக்கும். இப்போ ஒரு டீனேஜ்ல இருக்கிற ஒரு கேர்ளு, அவள பத்தி, அவளோட ஸ்ட்ரக்சர பத்தி பாப்பா. அதே மாதிரி அவங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள், அவங்க கூட படிக்கிறவங்க, அவங்க ரிலேட்டிவ் இவங்களோட ஒப்பிட்டு பாப்பா. அது மட்டும் இல்லாம, மீடியால இருக்காங்கல்ல பெண்கள், அவங்களோட பார்க்கும்பொழுது தான் அழகா, தான் அழகு இல்லையா, தன்னுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எந்த மாதிரி இருக்கு, எந்த மாதிரி மாத்தணும், அப்படியெல்லாம் யோசிப்பா. அதே மாதிரி மத்தவங்க என்ன மாதிரியான ட்ரெஸ் பண்றாங்க, எப்படி ஹேர் ஸ்டைல் பண்றாங்க, அதே மாரி பார்த்து நாமளும் பண்ணணும் அப்படின்னு நெனைப்பாங்க.
தன்னுடைய வீட்ல "நீ இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்றது சரியில்ல. நீ வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் பண்றது சரியில்ல." அப்படின்னு சொல்லும்பொழுது, அத வந்து ரொம்ப சென்சிட்டிவா அத எடுத்துப்பாங்க. அந்த டீனேஜ்ல இருக்கிறவங்ககிட்ட என்ன சொன்னாலுமே பாசிட்டிவா நம்ம சொல்லணும். "நீ நல்லா இருக்க. ஆனா இன்னும் கொஞ்சம் இந்த மாரி இருந்தா நல்லாருக்கும்." அப்படி வந்து அவங்க உடுத்துற உடை நல்லா இருக்கு. இருந்தாலும் இந்த மாரி இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சொல்லணும். தன்னுடைய புறத்தோற்றம், தன்னுடைய வளர்ச்சி, உயரம், எடை, குறைபாடுகள் இத பத்தியே வந்து நெறைய அவங்க நெனச்சிட்டு இருப்பாங்க. அந்தந்த ஏஜ்ல இருக்கிறவங்க. அதனால உருவமோ, அழகோ, கலரோ முக்கியம். மாணவர்களா இருந்தாலும் சரி, வயதானவர்களா இருந்தாலும் சரி, குழந்தைகளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலுமே, ஒவ்வொரு மனிதர்கள்கிட்டயுமே வந்து உடன்பாட்டு கருத்துக்கள திணிக்கணும். அதாவது, "உன்னால செய்ய முடியும். நீ நல்லா பண்ற. நீ சாதிக்க முடியும். நீ அச்சீவ் பண்ணுவ." இந்த மாதிரி நல்ல விஷயங்கள ஒவ்வொருத்தர்கிட்டயும் சொல்லிக் குடுக்கணும். அப்படி சொல்லிக் குடுக்கும்பொழுது தான், அவங்களுக்கு இன்னும் நம்ம செய்யணும் அப்படின்ற எண்ணம் வரும். தற்கருத்து அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, தன்ன பத்தின கொண்டுள்ள மனப்பான்மைகள். ஒவ்வொருத்தருடைய ஆட்டிட்யூடு, அதே மாதிரி செல்ஃப் அனலைஸ். இதுதான் வந்து தற்கருத்து அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒவ்வொருத்தருமே வந்து செல்ஃபா அனலைஸ் பண்ணணும். நம்மளால என்ன பண்ண முடியும்? என்ன செய்ய முடியாது? எத சாதிக்கணும்? எத செய்யலாம்? இந்த மாதிரியான செல்ஃப் அனலைஸ் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டயுமே இருக்கணும். அப்படி இருந்தா தான் சாதனைகள செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம, ஒரு மனிதனுடைய உடல் அப்படிங்கிறது அழகுக்காகவோ, அறிவுக்காகவோ கிடையாது அப்படின்றது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். மனிதனுடைய உடல் எதுக்காக தேவைப்படுது அப்படின்னா, நம்ம வந்து செய்யற செயல்கள வந்து மேற்கொள்றதுக்காக தேவைப்படுது. இப்ப நம்ம நடக்கணும் அப்படின்னா, நமக்கு கால் இருந்தா தான் நம்மளால நடக்க முடியும். அதே மாதிரி நம்ம சாப்பிடணும் அப்படின்னா, நமக்கு வாய் இருக்கணும், நமக்கு பல் வந்து கரெக்ட்டா இருக்கணும். அந்த மாரி இருந்தா தான் நம்மளால சாப்பிட முடியும். அப்போ நம்ம வந்து ஒரு செயல செய்யறதுக்கு தேவையான ஒரு எக்யூப்மெண்ட் தான் நம்மளுடைய உடல் அப்படின்னு நம்ம நெனைக்கணும். அதனால எத பத்தியுமே வந்து கவலைப்படாம, எந்த ஒரு தீர்மானத்துக்கும் வராம, நம்மளுக்கு என்ன சரின்னு தோணுதோ, நம்மளால என்ன முடியும் அப்படின்னு தோணுதோ, அத வந்து செய்யறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி மத்தவங்க நம்மளுக்கு குடுக்குற ஃபீட்பேக் வந்து நல்ல விதமா குடுக்கணும். அப்படி நல்ல விதமா குடுக்காம, நெகட்டிவா குடுக்கும் பொழுது, அவன் வந்து தவறான வழிக்கு போகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அ நம்மளும் சரி, நம்மள சுத்தி இருக்கிறவங்களும், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட, நம்மளோட ரிலேட்டிவுமே ஒருத்தர வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நல்ல விஷயங்கள் வந்து அவனுக்கு சொல்லிக் குடுக்கணும். அவன் தப்பே பண்ணா கூட ஒவ்வொரு மாணவர்களும் செல்ஃப் அனலைஸ் பண்றதுக்கு பள்ளியும், அதே மாதிரி ஆசிரியர்களும் உறுதுணையா இருக்கணும். அந்த மாதிரி உறுதுணையா இருந்து ஒருத்தனுடைய செல்ஃப் அனலைஸ் ஒருத்தருக்கு வந்து கரெக்ட்டா வந்துருச்சு அப்படின்னா, அவன் வந்து அவன் செய்ற வேலைகள் எல்லாமே சிறப்பா தான் முடியும். அதனால வெற்றி தோல்விகள் வரும்பொழுது, அவன் வந்து என்ன செய்றான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். ஒரு குழந்தை பெற்றோர்களாலயும், ஆசிரியர்களாலும் அது அடையிற வெற்றி தோல்விகளுக்கு மட்டும் இல்லாம, ஒரு குழந்தைய ஒரு குழந்தையா நெனச்சோன்னா, அந்த குழந்தை அந்த குழந்தைக்கு ஏத்த மாதிரி அத வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கும். அப்படி இல்லாம, ஒரு குழந்தைய அப்பா, அம்மா எதிர்பார்க்கிற மாதிரி, ஆசிரியர்கள் எதிர்பார்க்கிற மாதிரி, அவங்க மேல திணிச்சோன்னா, அந்த குழந்தைய சரியான சிச்சுவேஷன்ல, சரியான மோட்டிவோட வளர்க்க முடியாது. அந்த மாதிரி விரும்புற குழந்தைங்க, எந்த மாதிரியா இருக்கும் அப்டின்னா, எதிர்மறையானதாக அது இருக்கும். முதல் வகையான குழந்தை வந்து பெற்றோர்களும், ஆசிரியர்களும் ஒரு குழந்தைய ஒரு குழந்தையா நெனச்சோன்னா, என்னவா வரும்? ஸ்டெரிலைசர் அப்டின்னும், ஒரு குழந்தைய குழந்தையா நெனைக்காம திணிச்சோன்னா, அது மேல
இவங்களுடைய கருத்துக்களை திணிச்சா நான் செட்டலைசர் அப்படின்னு வரும் அப்படின்னு யார் சொல்றது? ஆஸ்வெல் வந்து சொல்றாரு. ஒவ்வொரு மாணவனும் ஏற்று அன்பு காட்டி பரிவோட நடந்துக்கணும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் கிட்டயுமே டீச்சரு எந்த விதமான பாகுபாடு இல்லாம ஒரே மாதிரி நடந்துக்கணும். தன்னோட பலத்தை பல துறைகளையும் சோதிச்சு பார்க்குற வாய்ப்புகளை கொடுக்கணும். அதே மாதிரி மாணவர்கள் கிட்ட உடன்பாட்டு முறையிலான நல்ல கருத்துக்களை வளர்க்கறதுக்கு முடியும். இந்த மாதிரி மாணவர்கள் காப்புணர்ச்சி, தன்னம்பிக்கை, துணிச்சல், ஆக்கத்திறன், பெருந்தன்மை போன்ற பண்புகளில் மேன்மை அடைய முடியும். அதாவது ஒரு குழந்தையா நடத்தணும். அவங்களுடைய கருத்துக்களை அந்த குழந்தை மீது திணிக்காம அந்த குழந்தையா வளர்ந்தது அப்படின்னா நல்ல விஷயங்கள் அந்த குழந்தைகிட்ட உருவாகும். நம்ம வந்து ஒரு நிழலாக தான் இருக்கணும். இன்கேஸ் அந்த குழந்தை தப்பு பண்ணுது அப்படின்னா நம்ம வந்து சொல்லி புரிய வச்சு அந்த குழந்தைய நம்மளால திருத்த முடியும். பொதுமக்கள் செய்தி பரப்பு ஊடகங்களின் பாலின சித்தரிப்பு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்க்கும்பொழுது நம்மளுடைய மீடியாவில் பெண்களை உடல் கவர்ச்சி இருக்கிற மாதிரியும் ஒரு போக பொருள் மாதிரி தான் சித்தரிக்கிறாங்க. எந்த விதமான ஆடாக இருக்கட்டும், ஒரு சிகரெட் ஆடாக இருக்கட்டும், ஆல்கஹால் ஆடாக இருக்கட்டும், சோப்பு ஆடாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டுமே பெண்கள் ஒரு போக பொருளாகவும் ஒரு அழகானவர்களாகவும் செக்ஷுவலாக இருக்கிற மாதிரி தான் புகைப்படங்கள் போடுறாங்க. திறமையானவர்களும் நிறைய பெண்கள் இருக்காங்க. இன்றைய சமுதாயம் மாறிக்கிட்டு இருக்குது. ஆண்களை விட பெண்கள் திறமைசாலிகளாக இருக்கிறாங்க, சாதனையாளர்களாக இருக்கிறாங்க. ஆனாலுமே பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அட்டை படமாக இருக்கட்டும், நடுப்பகுதி படமாக இருக்கட்டும், இந்த மாதிரி போடுறத நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஆண்களை வந்து உடல் வலிமை இருக்கிறவங்கள மாதிரி போடுறாங்க. அதே பெண்கள் வந்து உடல் வலிமை இல்லாதவங்க மாதிரியோ மென்மையான மாதிரியோ போடுறாங்க. இந்த மாதிரி பயந்த சுபாவம் இருக்கிற மாதிரியும் வெளிப்படுத்துகிறாங்க அவங்களுடைய குணாதிசயம் பார்க்கும் பொழுது. இந்த மாதிரி வானொலி, ஒலிபரப்பு, இதழ்கள், தொலைக்காட்சி, திரைப்படங்கள் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே கூட பெண்கள் ஒரு மாதிரியோ ஆண்கள் ஒரு மாதிரியோ நம்ம பார்க்குறத நம்ம பார்த்துருக்கோம். இதழ்களில் பாலின சித்தரிப்பு எப்படி இருக்குது மேகசின்ஸில் அப்படின்னு பார்க்கும்பொழுது அமெரிக்காவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு இதழ் என்ன அப்படின்னா காஸ்மோபாலிட்டன் அப்படின்ற ஒரு பருவ இதழ். இதோடைய ஆசிரியர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஹெலன் குர்லி ப்ரவுன் அப்படின்றவர். இது வந்து 1 மார்க் கொஸ்டினில் கூட உங்களுக்கு வரும். காஸ்மோபாலிட்டன் கல்லூரியின் காஸ்மோபாலிட்டன் பருவ இதழுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் ஹெலன் குர்லி ப்ரவுனும் இருப்பாங்க. இதில் எது கரெக்டு அப்படின்றத நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். இவங்க அவங்களுடைய கருத்தை சொல்கிறாங்க. பெண்கள் இப்போ ஆண்களை விட வலிமையானவங்களாக இருக்காங்க. ஆண்களோடு எதுலேயுமே போட்டி போடுற மாதிரி இருக்காங்க. நம்ம உதாரணம் சொல்லணுன்னா லாரி ஓட்டுறது, ஆட்டோ ஓட்டுறது, ஃப்ளைட் ஓட்டுறது, இந்த மாதிரி ஆண்களுக்கு இணையாக பெண்களும் வந்து வேலை பார்த்துட்ருக்கிறது நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி கல்லூரி படிப்பை முடித்தவங்க கருத்தடை மாத்திரைகள் வந்து யூஸ் பண்ணுறாங்கல்ல, அதை வந்து ஒரு காலத்தில் பயந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்த காலம் மாறி இன்றைக்கி அதை வந்து ஓப்பனாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட பெனிஃபிட்ஸ் பேசுகிறாங்க. அதே மாதிரி பீரியட்ஸ், அதோட பேடு, இதை பற்றியெல்லாம் கூட வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு பெண்கள் வந்து ஓப்பனாக இருக்காங்க, சமூக விழிப்புணர்வோடு இருக்காங்க அப்படின்றது இந்த பருவ இதழ் வந்து ஆண்கள் கிட்ட பயந்து பயபக்தியோடு நடந்துக்கிற காலம் எல்லாமே போயிடுச்சு. அப்படின்னும் ஆண்களுடைய இயலாமை குறித்த எள்ளி நகையாடுறது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த இதழில், அதாவது காஸ்மோபாலிட்டன் அப்படிங்கிற அமெரிக்காவுடைய பருவ இதழில் சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலுமே இந்தியா, அமெரிக்கா இந்த மாதிரியான பெரும்பாலான மீடியாவில் பார்க்கும்பொழுது பெண்களுக்கான இயல்பு என்ன அப்படின்னா அவங்க வந்து வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும், சமைக்கணும், உணவு தயாரிக்கணும், குழந்தைங்கள பார்த்துக்கணும், குழந்தைங்களுக்கு ஸ்கூல் சொல்லிக் கொடுக்கணும், பூஜை வேலை பார்க்கணும், க்ளீனிங் ஒர்க் பார்க்கணும். இது எல்லாமே ஒரு அம்மாவோட கடமை அப்படின்னும், ஒரு அப்பா வந்து வேலைக்கு போயிட்டு வரணும், வீட்டில் வந்து நியூஸ் பேப்பர் படிக்கணும், அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நிறைய பிக்சரு, அந்த மெசேஜ் இது எல்லாமே வந்து வர்றதை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி பெண்கள் வேலை அப்படின்னும் பொழுது தையல் வேலை, ஊசியில் பின்னுற வேலை, இந்த மாதிரியான பொருட்கள் தயாரிக்கிறதுல அதிகமான அளவு இடம் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். எவ்வளவோ சாதனைகளை வந்து பெண்கள் பண்ணிகிட்ருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி இருக்கிறது பத்திரிகைகளில், மீடியாவில் வர்றதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்றைய இதழ்களான தமிழில் ஸ்நேகிதி, மங்கையர் மலர், அவள் வெடுகன் இந்த மாதிரி இதழ்களும்
மலையாளத்தில் வனிதா அப்படின்ற ஃபேமஸான இதழும், ஆங்கிலத்தில் ஈவ்ஸ் வீக்லி, ஃபெமினா இந்த மாதிரியான இதழ்களும் பெண்மை உமன்ஸ்ஹுட் அப்படிங்கிறத புத்தாக்கம் செய்து என்ன சொல்லியிருக்காங்க, ரீகன்ஸ்ட்ரக்ட் செய்ய முயற்சி பண்ணுறாங்க. பால் உறவு, பால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நவநாகரிகம் இது எல்லாமே இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் ஆண்களுக்கு இணையாக உயர் பதவிகளாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே அதிகாரம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய ஆளுமை காமிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. தமிழ் இதழ்களில் பெண்கள் பகுதி பக்கம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதாவது ஃப்ரண்ட் பேஜ், மிடில் பேஜ், இதில் பெண்களை ரொம்ப கவர்ச்சியாக காட்டுறது, இது எல்லாமே அந்த இடத்துல நடக்கும். பெண்ணிய சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள் நிறைய பேர் அவங்களுடைய பெண்மையினுடைய சிறப்பை பற்றி நிறைய இதழ்களில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆண் எழுத்தாளர்களுக்கு இணையாக இன்றைய காலகட்டத்தில் பெண் எழுத்தாளர்களும் இருந்துக்கிட்டு, ஆண்களுக்கு மட்டுமே இருக்கிற இதழ்களில் திரைப்படங்கள், இசை, வீடியோ, விளையாட்டுகள், இதில் பெண்களோட பழகிறது, பெண்களோட உறவு வச்சுக்கிறது, செக்ஷுவலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, ஆடம்பர சாதனங்கள் பயன்படுத்துறது, அதே மாதிரி ஆண்களுடைய இதழ் அப்படின்றதுனால காரு, பைக்கு, என்டர்டெயின்மெண்ட்டு இதை பற்றியெல்லாம் சொல்கிறது நிறைய இருக்கும். தமிழில் வர்ற இதழ்களில் சமயம், முதலுதவி பற்றி பேசுகிறது, பெண்களுடைய உயர்வு பற்றி பேசுகிறது, குழந்தை வளர்க்கறதை பற்றி பேசுகிறது, ஆடை அணிகலன்களை பற்றி பேசுகிறது, பால் உறவு தொடர்பான தகவல்கள், அதாவது அவேர்னஸ் பற்றி சொல்கிறது, இது எல்லாமே சொல்லப்படுறது இல்லை. செக்ஷுவலுக்கு மட்டுமே இம்பார்ட்டண்ட்டு சொல்லப்படுது. வானொலியை பற்றி பார்க்கும்பொழுது, டிவி வர்றதுக்கு முன்னாடி வானொலிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இருந்தது. எல்லா வீடுகளையுமே ரேடியோ இருக்கும் டிவி வர்றதுக்கு முன்னாடி. என்னைக்கு டிவி வர ஆரம்பிச்சதோ அதிலிருந்து வானொலியுடைய செயல்பாடு குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஒலியும் நம்ம பார்க்கவும் முடியும், கேட்க முடியும் இல்லை, டிவியில் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. ஆனால் கேட்குறதுக்கு மட்டும்தான் அந்த வானொலியில் முடியும். தொலைக்காட்சி வந்ததுனால ரேடியோவோட பயன்பாடு குறைந்திருந்தா கூட எஃப்எம் ரொம்ப ஃபெமிலியர் ஆயிடுச்சு. வானொலி கருவியுடைய விலை குறைவு, டிரான்சிஸ்டரை எங்கே போனாலும் கொண்டு போகலாம் அப்படின்றதுக்காக நிறைய பேர் ட்ராவலிங் பண்ணும்பொழுது அந்த பாட்டு கேட்டுகிட்டே வண்டி ஓட்டும் பொழுதோ இல்லை வெளியில் போகும்பொழுதோ நம்ம பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் நாடோடி மக்களுடைய வாழ்க்கையில் இந்த டிரான்சிஸ்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ரேடியோவை யூஸ் பண்ணுறது. வானொலி நிகழ்ச்சிகளில் பெண் கலைஞர்களுக்கு பல வாய்ப்புகள் கொடுக்கப்படுது. அவங்களுடைய தோற்றத்துக்கு மதிப்பு கொடுக்காம அவங்களுடைய குரல் வளத்துக்கு எடுத்துக்கிட்டு இந்த வாய்ப்பு நிறைய பேருக்கு கிடைக்கும் ரேடியோ அப்படின்னும் பொழுது. ஏன்னா வாய்ஸ் கிளியராக இருந்தாலே போதும், தோற்றம் எப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலை கிடையாது. வானொலியில் கிராம நிகழ்ச்சிகளில் கணவனே மனைவிக்கு வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு இந்த மாதிரியான செய்திகளை சொல்கிற மாதிரி ஆணாதிக்கத்துடைய அறிகுறியாக நமக்கு தெரியுது. ஏன்னா ஒரு ஆண்னா மற்றவங்களை லீடர் பெண்கள் கேட்ட நேயர் விருப்பத்தில் யார் யார் என்னென்ன பாடல்கள் கேட்குறாங்களோ அதை ரிலே பண்ணுறாங்கல்ல. வானொலி அரசுடைய பிரச்சார் பாரதி அப்படின்னு இருக்கிறதுனால, அதாவது அரசாங்க செய்திகளை மட்டும் சொல்லுது இல்லையா, நியூஸ் அந்த மாதிரி மலிவு ரசனை உடையதுமாக இந்த விளம்பரங்களோ உரையாடல்களோ அதில் முற்றிலும் தவிர்க்கப்படுது வானொலியில் பார்க்கும் பொழுது. தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்துடலாம். டெலிவிஷன் ஷோஸ், தொலைக்காட்சி நிறுவனங்கள் இப்போ ப்ரெசண்ட் அதிகமாகிடுச்சு. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் வானொலி தான் நிறைய இருந்தது. ஆனால் அந்த நிலை மாறி தொலைக்காட்சி எல்லா இடங்களில் இருந்துட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் லைவாக காமிக்கிறாங்க. அவங்களுடைய சிறப்பு எங்கே ஃபங்க்ஷன் நடந்தாலுமே அதோட சிறப்பு அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கல்ல லைவாக. அந்த மாதிரி நிறைய இப்போ வந்துடுச்சு. படிக்கிறது கேட்டலை விட இந்த காட்சி கேள்வி கருவி இனிமையாக இருக்கும். எப்படின்னா ரெண்டுமே நம்ம பண்ணுறோம்ல, பார்க்குறோம் ப்ளஸ் கேட்குறோம் ப்ளஸ் படிக்கிறோம், எல்லாமே நடக்குது. டெலிவிஷன் வானொலியில் பார்க்கும்பொழுது கேட்க மட்டும்தான் முடியும், நம்மளால் அது படிக்க முடியாது, ஆளுங்களை பார்க்க முடியாது. ஆனால் டெலிவிஷன் அப்படின்னும் பொழுது அந்த வார்த்தைகளை நம்மளால் படிக்க முடியுது. இப்போ ஒரு நேம் போர்டு இருக்குது,
சென்னை 48 கிலோமீட்டருக்கு நம்மளால பார்க்க முடியும், படிக்க முடியும். அந்த மாதிரி. சமூக கல்வி, பொது அறிவு, நாட்டு நடப்பு இது எல்லாமே இன்றைய அளவுல நெறைய வந்து தொலைக்காட்சி மூலமாக தெரிஞ்சுக்கிறாங்க. தனியார் தொலைக்காட்சிகள் வந்து நெறைய வந்துருச்சு. அரசாங்க தொலைக்காட்சி தூர்தர்ஷன் ஒரு காலத்துல இருந்தது. அதுக்கப்புறம் இப்ப நெறைய தனியார் தொலைக்காட்சிகள். விஜய் டிவி, கலைஞர் டிவி, கேப்டன் டிவி அந்த மாதிரி நெறைய தொலைக்காட்சிகள் வந்துருச்சு. அதே மாதிரி சீரியல் அப்படின்னு எடுக்கும்பொழுது, நம்மளுடைய ஃபேமிலிய பிரதிபலிக்கிற மாதிரி நெறைய சண்டைகள், நெறைய பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுடைய குடும்பத்த பேஸ் பண்ணி அந்த கதைய கொண்டு போறது. எல்லாருக்குமே அத பார்க்கன்னு தோணுது. நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கை ஒட்டி ஒரு கதை இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருமே அத பார்ப்போம்ல. அந்த மாதிரி நெறைய பேரு டிவி நிகழ்ச்சிகள்ல குறிப்பாக சீரியல பொதுவாவே ஊடகங்கள பார்க்கும்பொழுது, ஒரு பெண்ணை தாழ்த்தியும், ஆணை வந்து உயர்த்துற மாதிரியும் குடுத்துருப்பாங்க. என்னதான் வந்து பெண் சுதந்திரம், பெண் விடுதலை அப்படின்னு நம்ம பேசினா கூட, பெண்ணானவள் ஆணுக்கு அடங்கி இருக்கிற மாதிரியுமே பெரும்பாலான தொலைக்காட்சிகள்ல சொல்லப்படுது. அதே மாதிரி ஒரு பெண் ஆணுக்கு அடங்கி இருக்கிற மாதிரியும், சமைக்கிற மாதிரியும், குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுக்குற மாதிரியும், வீடு கிளீன் பண்ற மாதிரியும், இந்த மாதிரி தான் நெறைய வந்துட்டுருக்கு. ஒரு சில தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல, அதாவது பர்ட்டிகுலரா சொல்லணும்னா விஜய் தொலைக்காட்சியில அச்சம் தவிர் அப்படின்ற ஒரு ப்ரோகிராம் இருந்தது. பெண்கள் வந்து பயப்படாம ஆண்கள் மாதிரி நெறைய நிகழ்ச்சிகள்ல ஈடுபட்டு வெற்றி பெற்றும் இருக்காங்க. அந்த மாரி ஒரு சில பெண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குற நிகழ்ச்சியும் வர்றது உண்டு. அதிகமா சினிமாவையோ மிகைப்படுத்துற விளம்பரங்கள, ஒரு சார்புடைய செய்திகள நெறைய சொல்றாங்க. அது உண்மையா, பொய்யா அப்படின்னு நம்மளால நம்ப முடியல. அதனால இந்த மாதிரியான விஷயங்கள தவிர்க்க முடியல. நம்ம வந்து பார்த்து தான் ஆக வேண்டியது இருக்கு. காட்டுற ட்ரெஸ்ஸஸா இருக்கட்டும், ஜுவல்லரியா இருக்கட்டும், பளபளக்கிற வீடுங்களா இருக்கட்டும், இதெல்லாமே பார்க்கும்பொழுது, நமக்கும் அந்த மாரி இருக்கணும்னு ஒரு ஆசை பார்க்குறவங்களுக்கும் வருது. இருந்தாலுமே வரலாறு, புவியியல் கண்டுபிடிப்புகள், சாகச செயல்கள், மாமனிதர்களுடைய வரலாறு இது எல்லாமே 2 பேருடைய ஸ்கில்ஸ டெவலப் பண்ற மாதிரி நம்ம கொண்டு போகலாம். ஏன்னா, நம்ம வந்து டிவி பார்க்குறோம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா மட்டும் இல்லாம, நம்மளுடைய ஸ்கில்ஸ டெவலப் பண்ற மாதிரி ப்ரோகிராம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பொதுவாவே ஆண்கள், பெண்கள் அப்படின்னு நம்ம பொதுவா சொல்லுவோம். அதையும் தாண்டி 3வது பாலினம் பற்றிய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் தமிழ் அலைவரிசைகள்ல இருக்கிறது கிடையாது. மேக்ஸிமம் இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது, பெண்கள் வந்து தன்னம்பிக்கை மிக்கவர்களாகவும், ஆண்கள் மாதிரி ஆஃபீஸ்ல வேலை செய்ற மாதிரியும், காலேஜ்ல படிக்கிற மாதிரியும், சாகச நிகழ்ச்சிகள்ல அ பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரியும் சாதனையாளர்களாகவும் காட்சிப்படுத்துறாங்க. இது வந்து நம்ம வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். ஏன்னா, மீடியால ஆண்கள் தான் ஒரு காலத்துல உயர்ந்திருந்தாங்க. அந்த நிலை மாறி பெண்களும் இப்ப எல்லாருமே நெறைய விஷயங்கள் சாதிக்கிறாங்க அப்படிங்கன்றது சொல்லப்படுது. பெண்கள் புதிய அவதாரம் எடுக்க தொடங்கி இருக்கிறது வெளிச்சத்துக்கு வர துவங்கியிருக்கு. அடுத்து கேலி படங்கள். கேலி படங்கள் அப்படின்னா என்ன? குழந்தைகளுக்கான கார்ட்டூன் சேனல்ஸ்ன்னு தனியா இருக்குல்ல. அதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, விலங்குகளான நாய், பூனை, பசு, சிங்கம், புலி, கரடி இந்த மாதிரியும், கிளி, காகம், புறா, பருந்து இந்த மாதிரியான பறவைகளும், பாம்பு, முதலை, திமிங்கலம், சுறா மீன் இந்த மாதிரியான உயிரினங்களும் இருக்கிறது நம்ம கதைகள்ல நம்ம வந்து பார்க்குறோம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பஞ்சதந்திர கதைகள். மனிதர்கள் பற்றின கார்ட்டூன்கள்ல சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன் இந்த மாதிரியான இருக்கிறவங்க வீர தீர்க்க செயல்கள் செய்கிறது ஆண் பாலினத்தின வந்து உயர்த்தையும், அவங்களுடைய துணிவை வந்து பாராட்டுற மாதிரியும் இருக்கும். பொதுவா பார்க்கும்பொழுது இதே கார்ட்டூன்ல கூட பெண்கள் அப்படின்னா ரொம்ப அழகாவும், ஒல்லியாகவும், ஸ்டைலிஷா இருக்கிற மாதிரியும் இருக்கும். இதே கார்ட்டூன்ல கூட சில கொஞ்ச நாள்ல தான் அந்த கேலி சித்திரங்கள் ஒரு பெண் ஆணுடைய உடை உடுத்திக்கிட்டு வர்ற மாதிரி கொஞ்சம் மாற்றம். ஆண்கள் மாதிரி ட்ரெஸ் பண்றதும், அதே மாதிரி ஆண்கள் மாதிரி நடந்துக்கிறதும் இப்ப நெறைய செய்றாங்க கார்ட்டூன் மாதிரி. இது வந்து பார்க்கும்பொழுது பெண்களே ஆண்கள் வந்து பெண்கள் மாதிரி இருக்கிறது, சமைக்கிறது இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு சில பெண்கள் வந்து கேலி பண்றது இன்றைய நடைமுறை வாழ்க்கையில இருந்துட்டு தான் இருக்கு.
அடுத்து திரைப்படங்கள். திரைப்படங்கள் வந்து சக்தி வாய்ந்த ஊடகங்களா இருக்கு. ஏன் அப்டின்னா, பொதுவா நம்ம பார்க்கும்பொழுது இன்ட்ரெஸ்ட் காட்டுவோம். சினிமா அப்டின்னா இன்ட்ரெஸ்ட் காட்டுவோம். கிளாஸ் ரூமு படிக்கிறது அப்டின்றத விட, சினிமா மோகம் எல்லாருக்குமே இருக்கு. நம்மளுடைய என்டர்டெயின்மெண்ட் கூட சினிமா தான். சினிமால நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில இருக்கிற விஷயங்கள் வந்து எடுத்து பண்ணா கூட, நமக்கு ஈர்ப்பு சினிமா துறையில அதிகமா இருக்கு. அதே மாதிரி நல்ல கதை, நல்ல வசனம், நல்ல பாடல்கள் அப்படின்னும் பொழுது நல்ல ஹிட் ஆகும். அந்த சினிமா அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி டயலாக்லயும் சரி, ஆக்டிங்லயும் சரி, கதாநாயகன், கதாநாயகிய விட அதிக காட்சிகள் இருப்பாங்க. இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. நெறைய ரோல் கிடைக்கும். அதே கதாநாயகி கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, கவர்ச்சி, குழஞ்சு பேசுறது, அழகா இருக்கிறது, நல்லா மேக்கப் பண்றது, டான்ஸ் கவர்ச்சி ஆடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி சினிமா துறையில கூட ஆண்களுக்கு சம்பளம் ஜாஸ்தி, பெண்களுக்கு சம்பளம் கம்மி. கதாநாயகன் வந்து அவங்களுடைய சினிமா துறையில ஒரு படத்துடைய வெற்றிக்கு முக்கியமான காரணம் கதாநாயகன் அப்படின்னு நினைக்கிறாங்க. நெறைய பட தயாரிப்பாளர்கள், சினிமா இயக்குனர்கள் எல்லாருமே. கதாநாயகர்களால வளர்ந்த அரசியல் கட்சிகள் இன்றைய காலகட்டத்தில அவங்க வந்து சினிமா துறையில சினிமா நடிகர்களாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அரசியல் கட்சிக்கு வருவாங்க. அரசியல்ல அ புகழ் பெற்று இருப்பாங்க. அந்த நாட்டை ஆளக்கூடிய திறன் அவங்களுக்கு இருக்கும். இப்போ எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்களெல்லாம் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆதரவற்ற நிலையில இருக்கிற ஒரு பெண்ண கதாநாயகியா திரைப்படங்கள்ல சித்தரிக்கிறதும், அந்த ஒரு கதாநாயகிக்கு எந்த நிலையிலிருந்து, எந்த பக்கத்திலிருந்து ஆதரவு அதாவது இன்னல்கள் வந்தாலுமே, ஒரு மின்னல் வேகத்தில அந்த கதாநாயகன் அந்த இடத்துக்கு வந்து, அவங்கள வந்து காப்பாத்துற மாதிரியும் நெறைய காட்சிகள் இருக்கு. அதே மாரி ஒரு பெண் அப்படிங்கிறவ ஆண்களே நம்பி இருக்கிற மாதிரியும், அவங்களே நம்பி வாழ்ற மாதிரியும் சித்தரிக்கப்படுது. 2 பேரு பாடுற நிகழ்ச்சிகள்ல, அதாவது டூயட்லலாம் நடனக் குழுவுடைய நடுவுல சுடர் விழும் நட்சத்திரம் கனவு காட்சிகள்ல, மயக்கிற நங்கை இந்த மாதிரி பாத்திரங்கள நடிகைகள் வந்து பேர் வாங்கிடுறாங்க. நல்லா நடிக்கிறாங்க அப்படின்னு. ஏதாவது ஒரு சாங்ல மட்டும் வந்துட்டு, நல்ல பேர் எடுத்துட்டு போயிடுவாங்க. நல்லா நடிச்சிருக்காங்கன்னா, அந்த பாட்டால வந்து ஹிட் ஆகுற சினிமாக்கள் கூட இருக்கும். அப்போ அந்த இடத்துல நடிகைகளுக்கு வாய்ப்பு கம்மியா தான் இருக்கு. நலிப் நடி அதாவது நடிப்பு துறை திறன்களால, டேலண்டால மேல வர முடியல. கவர்ச்சி காட்டி வேணா ஒரு சில இடங்கள்ல மேல வரலாம். அடுத்து விளம்பரங்கள். அட்வர்டைஸ்மென்ட். விளம்பரங்கள் தான் ஊடகத்துடைய மூச்சுக்காற்றாக இருக்கு. ஏன் அப்படின்னா, விளம்பரங்கள் மூலமாக நெறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. ஒரு டிவி ஷோ நடக்கும்பொழுது, அந்த விளம்பரங்கள் நடுப்பகுதியில வருது இல்லையா? அவங்க அத வாங்கி நெறைய அவங்களுடைய விளம்பரங்கள் வந்து அவங்களுடைய பொருட்கள விற்பனை செய்யறதுக்கு மிக சிறந்த ஒரு இடமாக அந்த விளம்பர நிகழ்ச்சிகள்ல டெலிவிஷனா இருக்கட்டும், ரேடியோவா இருக்கட்டும், நியூஸ் பேப்பரா இருக்கட்டும் தேவைப்படுது. அவங்களுடைய பொருட்களை விற்கிற சந்தையாக அந்த விளம்பரங்கள் இருக்கு. இதன் மூலமாக நெறைய நிதி வந்து அவங்களுக்கு கிடைக்குது. எப்படின்னா, எந்த அளவுக்கு அட்வர்டைஸ்மென்ட் போகுதோ, அப்போ வந்து ஃபெமிலியர் ஆகுது. அவங்க வாங்குற திறன் அவங்களுக்கு இருக்கு. பெண்கள் காட்சி பொருளாக விளம்பரங்கள்ல பெருமளவு பயன்படுத்தப்படுறாங்க. பெண்கள் பயன்படுத்துற ஆடைகள், நகைகள் இது மட்டும் இல்லாம அழகு சாதன பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் இது எல்லாமே வந்து உபயோகப்படுத்துற மாதிரி, வாங்குற மாதிரி விலங்குகள்ல பெண்கள் வந்து நடிக்கிறாங்க. ஆண்கள் வரும்பொழுது விளம்பரங்கள்ல அவங்கள சூழ்ந்து பெண்கள் இருக்கிற மாரி, ஒரு ஆண் வரான், அந்த ஆண சூழ்ந்து பெண்கள் இருக்கிற மாதிரி காமிக்கிறது கொஞ்சம் மிகையாக தோணும். இருந்தாலுமே அவங்க வந்து அவங்களுடைய பொருட்களை விற்பனை செய்யறதுக்காக, அவங்களோட பொருட்கள் விக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வேலைகள அவங்க செய்வாங்க. செக்ஸ் அப்படிங்கிறது மேம்பாட்டு நிற்பதாகவும், ஜெண்டர் அப்படிங்கிறது அதோடைய ஒரு பார்ட் அப்படின்னும்
இந்த மாதிரி விளம்பரங்கள் நமக்கு சொல்லுது. ஏன்னா, செக்ஸை பேஸ் பண்ணி ஒரு ஜெண்டருக்கு ஈக்குவாலிட்டி இல்லாம செய்யப்படுது. அதே மாதிரி போட்டி வரும்பொழுது பெண்கள் ஊக்குவிக்கிற மாதிரி, நெறைய சாகசங்கள் செய்ற மாதிரி காட்டணும். அப்படி காட்டும் பொழுது, பெண்கள் நல்ல வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களோட திறமைகள வெளிப்படுத்த முடியும். இந்த மாதிரி ஒரு பெண்கள கவர்ச்சி பொருளாக பயன்படுத்துறது ஒரு வருந்தத்தக்க ஒரு நிலையா தான் இருக்கு. பொதுவாவே விளம்பரங்கள்ல பெண்களை ஒரு கவர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு பொருளா தான் நினைக்கிறாங்க. இந்த நிலை வந்து மாறணும். பெண்கள் எல்லா விதத்திலும் இன்றைய காலகட்டத்தில சாதிக்கிறாங்க. பெரிய சாதனைகளாக இருக்காங்க. அதனால விளம்பரங்கள் வரும்பொழுது பெண்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, பெண்கள் கூட திறமைய மதிச்சு விளம்பரங்கள குடுக்கலாம். மொழி பயன்பாடும், பாலின சமத்துவமும் இந்த சப்ஜெக்ட். ஜெண்டர் ஈக்வாலிட்டி அண்ட் லாங்குவேஜ் யூஸ் இந்த டாபிக்ல 5th யூனிட் இது. இந்த 5th யூனிட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடைசி பார்ட். இந்த பார்ட் முடிஞ்சா இந்த லெசன் முடிஞ்சிரும். இந்த லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மொழி பயன்பாடும், பாலின சமத்துவம். நம்ம பயன்படுத்துற இல்லையா, அந்த மொழியில பாலின சமத்துவம் இல்லாம இருக்கு. எந்த மாதிரியா இருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஆண், பெண் இணைச்சொற்கள்ல சமத்துவம் கிடையாது. இது எப்பத்துலேருந்து அப்படின்னு பார்க்கும்போது 1960லேருந்து மேற்கொள்ளப்பட்ட சர்ச் நிறைய பண்ணுறாங்கல்ல, ரிசர்ச். அந்த ரிசர்ச்சுடைய முடிவுகளின்படி ஆணை குறிப்பிடுகின்ற சொல்லுக்கும் பெண்ணை குறிப்பிடுகிற சொல்லுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆணை வந்து உயர்வாகவும் பெண்ணை வந்து கம்மியாகவும் மதிப்பிடுறாங்க. ஆணுக்கு அடுத்த நிலையில தான் பெண்ணை வச்சிருக்காங்க அப்படின்னு நிறைய ஆய்வுகள் வந்து சொல்லியிருக்கு. எத்தனை வகைகளில் அந்த சமத்துவமின்மை அமைஞ்சிருக்கு அப்படின்னு 4 வகைகளில் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல பார்த்துடலாம். ஆண் பெண் உறவு நிலையை குறிப்பிடுற இணைச்சொற்கள் என்னென்ன அப்படின்னா, சார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. சார் அப்படின்னா ஒரு ஆடவனை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. சார் அப்படிங்கிற வார்த்தை தொடர்ந்து மதிப்போடு இருந்தால் கூட, மேடம் அப்படிங்கிற வேர்டு மதிப்பு குன்றி, அதாவது எதிர்மறையான ஒரு பொருளை குறிக்கிற மாதிரி இன்றைய காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி லார்டு அண்ட் லேடி அப்படின்னு சொல்கிறோம்ல. லார்ட் அப்படின்ற லேடிக்கும் நிறைய ஆண் பெண் குறிக்கக்கூடிய சொற்கள் தான். லார்ட் அப்படின்னா ஆண் அப்படின்ற சொல்ல குறிக்கும். இது வந்து ஒரு உயர்ந்த மதிப்பை குறிக்கும். நம்ம நடைமுறையில் கூட பேசும்பொழுது நீ என்ன பெரிய லாடா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. லார்ட் அப்படின்னா மதிப்புக்குரியவர். அதே மாதிரி லேடி அப்படிங்கிற வேர்டு இன்றைய காலகட்டத்தில் எதிர்மறையான ஒரு சொற்களை குறிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது பாலினத்தை தூண்டக்கூடிய அந்த மாதிரி அமையிடும். விலை மாதை குறிக்கிற அர்த்தத்தில், அதாவது 17வது நூற்றாண்டுலேருந்து அமைஞ்சிருக்கு. அடுத்து அதே மாதிரி மாஸ்டர், மிஸ்டர்ஸ், கிங்கு, குயின், லேடி, ஜென்டில்மேன் இந்த மாதிரியான வார்த்தைகள் கூட ஆணை குறிக்கிற வார்த்தைகள் வந்து உயர்வாகவும், அதே மாதிரி பெண்ணை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் கம்மியாகவும் இருக்கு. அதனால ஆணை குறிக்கிற சொல்கள் வந்து வேல்யூபிளாகவும், பெண்ணை குறிக்கிற சொல்கள் வந்து வேல்யூபிள் இல்லாமையும் இருக்கு. அடுத்து பெண்ணை குறிப்பிடுற சொல்கள் ஆணை குறிப்பிடுற சொற்கள் வந்து வருது அப்படின்ற மாதிரி. எப்படின்னா, ரீப்ரசன்டிங் ஃபீமேல் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு பெண்ணை குறிக்கிற சொல் ஆணை சொல்ற சொல்லிலிருந்து தான் வருது. இதுக்கான எக்ஸாம்பிள் ஆக்டர், ஆக்டர்ஸ், வெயிட்டர், வெயிட்ரஸ், மிஸ்டர், மிஸ்டர்ஸ், சேர்மேன் அப்படிங்கிறது சேர்வுமன், ஹெட்மாஸ்டர் அப்படின்றது ஹெட்மிஸ்டர்ஸ், டாக்டர் அப்படின்றது லேடி டாக்டர். இந்த மாதிரி ஒரு ஆணுடைய சொற்கள் இருந்து தான் பெண்ணை குறிக்கிற மாதிரி வார்த்தைகள் அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே கருத்தை வெளிப்படுத்துறத ஆணை குறிக்கிற சொற்கள் வந்து பயன்படுத்தப்படுறோம். எப்படின்னா, மனிதாபிமானம், இதனை என்ன சொல்கிறோம், ஹியூமன் கைண்ட்
அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி மேன் பவர். மேன் பவர் அப்படின்னா என்ன சொல்கிறோம்? மனித சக்தியை மேன் பவர்னு சொல்கிறோம் இல்லையா? இதை ஹியூமன் பவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆல் மென் ஆர் கிரியேட்டட் ஈக்குவல் அப்படின்றது ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் கிரியேட்டட் ஈக்குவல். அதாவது மென்னு வந்து கிரியேட்டட் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதை வந்து பெண்ணை சொல்லும் பொழுதும் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் பெண் இனமும் கிரியேட்டட் தான் அப்படின்றத சொல்லலாம். பாலின நடுநிலை வார்த்தை பிரயோகங்கள் கூட பாலின வேறுபாட்டை உணர்த்தும். அது என்ன அப்படின்னா பாலின நடுநிலை இந்த வார்த்தைகளை வந்து உபயோகப்படுத்துறது. பர்சன், மெம்பர் ஆஃப் சொசைட்டி, சயின்சிஸ்ட்டு, டாக்டர்ஸு அப்படின்னு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இணையான வார்த்தைகளை சொல்கிறது. டாக்டர் நோயாளியை வந்து பலாத்காரம் செய்தார். இதில் டாக்டர் அப்படிங்கிற சொல்லு ஆணை குறிப்பதாகவும் அதே மாதிரி நோயாளி அப்படிங்கிற சொல்லு பெண்ணை குறிப்பதாகவும் உணர்த்தப்படுது. பலாத்காரம் அப்படின்ற முறையில் இந்த மாதிரி நம்ம அர்த்தம் வரும். இந்த மாதிரி மொழி பயன்பாடு லாங்குவேஜ் யூஸ் பாலினசார் வார்ப்பட எண்ணங்களின் அடிப்படையில் வெளிப்படுது. பெரும்பாலான நாடுகளில் வழக்கத்தில் இருக்கிற பழமொழிகள் படிநிலையோட அமைப்பில் பெண்களை விட ஆண்கள் உயர் மதிப்போட நடத்துறதும் பெண்கள் குறித்த எண்ணங்களை வந்து உருவாக்குறதும் அமைஞ்சிருக்கு. இதில் ஒரு சிலதை இங்கே பார்க்கலாம். துருக்கிய பழமொழி ஒன்று கொடுத்துருக்காங்க, ரோமானிய பழமொழி ஒன்று இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அடுத்து முடிவு. நம்ம இந்த ஒரு யூனிட் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி சொல்கிறது தான் இதோடைய முடிவுரை. இதோட ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி, பள்ளி, பாலினம் மற்றும் சமூகம் இந்த பாடம் இதோட முடியுது.